அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களில் நிறைய பேர் எங்களோட நபிமார்களோட வரலாறு தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம். அதனால் இன்றிலிருந்து நான் தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரம் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை தொடர்ச்சியாக போடுறதுக்காக இருக்கிறேன். அல்லாஹு தாலா பூமியில் தனது பிரதிநிதியை படைக்க நாடினான். அதன் காரணமாக முதலாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணினால் படைத்தான். அவர்கள்தான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஆதி மனிதர். அவர்களை கொண்டு தான் மனித இனமே பல்கு பெருகியது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தாலும் இவர்களை தொடர்ந்து இவ்வுலகில் சுமார் 1,24,000 நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் இப்புவுலகில் அனுப்பி வைத்தான். நபிமார்கள் ரசூல்மார்களின் இறுதி முத்திரையாக அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹு தாலா 25 நபிமார்களின் பெயர்களை மட்டுமே அறிவித்துள்ளான். இப்புவுலகில் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பாத இடமே பாக்கியில்லை. ஒவ்வொரு மொழியிலும் கூட அல்லாஹ் நபிமார்களை அனுப்பியுள்ளான். இஸ்லாம் உருவப்படங்களை வீடுகளிலோ கடைகளிலோ வேறு எங்குமோ வைக்கக்கூடாதென்று தடை செய்துள்ளது. உருவப்படங்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்திலும் நாய் வளர்க்கப்படும் இடத்திலும் அருளை சுமந்துள்ள வானவர்களின் நடமாட்டம் இராதென்பது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழியின் கருத்தாகும். அருள் சுமந்த வானவர்கள் நடமாடாத இடத்திலே வாழும் மக்களுக்கு சதா காலமும் துயரமும் துக்கமும் பிணியும் வறுமையும் தரித்திரமும் பிடித்து வாட்டிக்கொண்டே இருக்கும். விக்கிரகங்களின் மூலமே உருவப்படங்கள் தான். நபிமார்கள் மகான்களின் ஞாபகார்த்த உருவப்படங்களே பிறகு விக்கிரகங்களாக மாறி மரியாதைக்குரியதாக உருவெடுத்து பிறகு வணக்கத்திற்குரியதாக மாறி அல்லாஹ்வுக்கு இணையான அந்தஸ்து பெற்று பிறகு அவையே ஆராதனைக்குரிய ஸ்தானத்தை பெற்று விடுகின்றன. எனவே தான் இஸ்லாம் உருவப்படங்களுக்கு தடை விதித்து விக்கிரக ஆராதனை முளையிலேயே கிள்ளி எறிந்துவிட்டது. உலகில் வரலாறு என்று ஏற்பட்டதே 2000 வருடங்களில் இருந்து தான். அதுவும் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் தான் மனிதனுக்கு உலகில் வரலாற்றை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. ஆதாரபூர்வமான வரலாறு என்று மனிதன் எழுத ஆரம்பித்ததே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலிருந்து தான். எனவே அன்னலாருக்கு முன் தோன்றிய அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடாத எவரையும் நாம் நபியாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, மறுத்து கூறுவதற்கும் இல்லை. மனிதனை அல்லாஹ் சிறுக சிறுக சீர்திருத்தி வந்துள்ளான். அதனால்தான் இப்பணியினை 1,24,000 நபிமார்களை கொண்டு செய்ய வைத்துள்ளான். அதே போன்று மனிதனது பழக்க வழக்கங்களையும் சிறுக சிறுக சீர்திருத்தியுள்ளான். ஆரம்ப நிலையில் மனித உற்பத்தியை பெருக்க ஒரே தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் ஆண்களையும் பெண்களையும், அதாவது சகோதர சகோதரி திருமணம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. பிறகு இந்த அனுமதி நீக்கப்பட்டது. தன்னை ஒரு நபி என்பதை நிரூபிக்க ஒவ்வொரு நபியும் எடுத்ததற்கெல்லாம் ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டியிருந்தது. பிறகு படிப்படியாக இதன் தேவை குறைக்கப்பட்டது. இப்படியே ஒவ்வொன்றும் மாறுதலை அடைந்து கொண்டே வந்தது. இறுதியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் தான் நியதிகளும் விதிமுறைகளும் மாறுதல்களும் இறுதியாக்கப்பட்டு உலக இறுதி வரை மாற்றப்படாததாக அமைந்துவிட்டன. உலகில் 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்துள்ளான் என்றாலும் அவர்களின் அத்தனை பேர்களின் குறிக்கோளும் ஒரே அடிப்படையில் தான் இருந்துள்ளன. எல்லா நபிமார்களும் அல்லாஹ் ஒருவன்தான், அவனே வணக்கத்திற்குரியவன், நான் அவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்று தான் கூறி வந்துள்ளனர். இவர்கள் அவ்வப்பொழுதுள்ள மனிதர்களது சூழ்நிலையை பொறுத்து அனுப்பப்பட்டுள்ளனர். ஹஜ்ரத் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில்
வாழ்ந்து வந்த மக்கள் மிகவும் பலசாலிகளாகவும் மிகப்பெரிய தோற்றத்துடனும் இருந்தனர். அதே பலத்துடனும் தோற்றத்துடனும் ஹஜ்ரத் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இரும்பையெல்லாம் மெழுகை போல் வளைத்து விடுவார்கள். ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்து மக்கள் மாந்திரீகத்திலும் மாய வேலைகளிலும் மிகவும் கைத்தேர்ந்தவர்களாய் இருந்தனர். அதே நிலையில் அவர்களை தோற்கடிக்கவும் அதே சக்திகளை தந்து ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்து மக்கள் மருத்துவத்துறையில் மிகவும் கைத்தேர்ந்தவர்களாய் இருந்தனர். அல்லாஹ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அம்மக்களிடையில் அனுப்பி தனது அனுமதியால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றலை தந்தான். அதேபோன்று அவர்களை கொண்டு குருடர்களுக்கு கண் பார்வையை கொடுத்தான். குஷ்டரோகிகளையும் குணமடையச் செய்தான். ஊமையர்களை பேசவும் வைத்தான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்து மக்கள் கவி புனைவதில் கைத்தேர்ந்தவர்களாய் இருந்தனர். ஒருவரையொருவர் வசைபாடும் பொழுது கூட கவிதையிலேயே வசைபாடிக் கொள்வார்கள். கவி புனைவது அவர்களது கைவந்த கலையாக இருந்தது. அத்தகைய மக்களிடையே தான் அல்லாஹ் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். ஆனால் அவர்களுக்கு கவி புனையும் ஆற்றல் தரவில்லை. மாறாக அவர்கள் மீது அருளப்பட்ட இறை வேதமான திருக்குர்ஆன் ஒரு காவியமாகவே அமைந்துவிட்டது. அதன் வசன நடை அக்காலத்து மக்களை அடிபணியச் செய்துவிட்டது. அக்காலத்து மக்களை மட்டுமல்ல, உலகத்தின் இறுதிக்கால மக்கள் வரை அதன் முன் அடிபணியும் ஆற்றலை அது பெற்றுவிட்டது. அல்லாஹ் முதலாக 4 வகையான படைப்புகளை படைத்தான். முதலாவதாக ஒளியையும், இரண்டாவதாக ஆத்மாவையும், மூன்றாவதாக எழுதுகோலையும், நான்காவதாக அறிவையும் படைத்தான். முதலாவதாக படைக்கப்பட்ட ஒளியைத்தான் நூரே முஹம்மதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒளியின் பொருட்டால் தான் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் படைத்துள்ளான். ஹஜ்ரத் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நூரே முஹம்மதி என்ற ஒளியை படைத்த பிறகு 9 லட்சம் வருடங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் மற்ற படைப்புகளை படைத்தான். தன்னை சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் அந்த ஒளிக்கு ஆணையிட்டான். அது 100 வருடங்கள் வரை அல்லாஹ்வே சஜிதா செய்த வண்ணமே இருந்தது. ஒரு வருடம் என்பது உலக வருட கணக்கிற்கு 1000 வருடங்களுக்கு சமமாகிறது. இந்த ஒளியின் ஒரு பகுதியை கொண்டுதான் அல்லாஹ் தனது ஆசனமான அர்ஷை படைத்தான். இந்த அர்ஷ் 4000 தூண்கள் மீது அமைக்கப்பட்டது. ஒரு தூணுக்கு ஒரு தூணின் இடைவெளி 4000 வருடங்கள் நடைப்பிரயாணம் செய்யக்கூடிய அளவில் இருக்கிறது. ஒரு நபி மொழியில் பின்வருமாறு காணப்படுகிறது: அல்லாஹ்வின் அரசை எல்லா வானவர்களும் காலையிலும் மாலையிலும் வந்து தரிசித்து சலாம் கூறுகின்றனர். இவர்கள் 70,000 அணிகளாக வந்து அரசை வலம் வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று தஸ்பீஹ் ஓதிய வண்ணம் இருக்கின்றனர் என்று இந்த அரிசின் அடியில் ஒரு சேவல் கோல் இருக்கிறது. இந்த சேவல் தன் இறக்கைகளை விரித்தால் அது கிழக்கையும் மேற்கையும் தொடும் அளவில் உள்ளது. அது விடியற்காலையின் பொழுது தனது சிறகை அடித்து சுப்ஹான மலிக்குல் குத்தூஸ் என்று கூறுகிறது. இதனுடைய சப்தத்தை கேட்ட பிறகுதான் பூமியிலுள்ள சேவல்கள் எல்லாம் கூவத் தொடங்குகின்றன என்று புஸ்தானே ஃபக்கீ அபுல் லைஸ் என்னும் நூலில் காணப்படுகிறது. வெள்ளைச் சேவல்கள் விடியற்காலையில் கூவும் பொழுதோ நீங்கள் சினமடைந்து அதனை திட்டாதீர்கள், அவை மக்களை தொழுகைக்காக எழுப்புகின்றன என்ற கருத்து கொண்ட ஒரு நபிமொழி காணப்படுகிறது. சேவலின் கூவலை கேட்ட பிறகுதான் பறவை இனங்கள் அனைத்தும் தங்கள் பாஷையில் அல்லாஹ்வை துதி செய்கின்றன
என்று கூறப்படுகிறது. அல்லாஹ்வின் இரண்டாவது வகை படைப்பாகிய எழுதுகோலின் அளவு நீளத்தில் 500 வருடகால நடைபாதை தூர அளவாகவும் அகலத்தில் 40 வருடகால நடைபாதை தூர அளவாகவும் இருக்கிறது. மூன்றாவது வகை படைப்பாகிய லவ்ஹுல் மஹ்ஃபூல் பாதுகாக்கப்பட்ட பலகை. இதன் உயரம் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள உயரமாகவும் அகலம் பூமியின் கிழக்கு மேற்கு தூர அகலமாகவும் இருக்கிறது. இதற்குரிய எழுதுகோல் ஒளியினால் படைக்கப்பட்டது. உலகத்தின் ஆதி முதல் அந்தம் வரை அதில் நடக்கக்கூடிய மனிதர்களுடைய மற்ற படைப்புகளுடைய எல்லா விஷயங்களையும் பற்றி அதில் எழுதப்பட்டுள்ளது. இதே நூரே முஹம்மதி ஒளியிலிருந்து தான் அல்லாஹ் சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் படைத்தான். பகலையும் இரவையும் படைத்தான். 8 சுவர்க்கங்களை படைத்தான். இவை 8ம் 6வது அல்லது 7வது வானத்தில் உள்ளன. வானங்கள் மொத்தம் 7 ஆகும். சில சம்பவங்கள் நமக்கு திகைப்பை ஊட்டும். சில விஷயங்களை நமது சிற்றறிவு ஏற்க மறுக்கும். அல்லாஹ்வின் சக்தி அபாரமானது. கும்மிருட்டில் ஊர்ந்து செல்லும் கருப்பு எறும்பின் கால்களின் ஓசையை கூட கேட்கும் சக்தியுள்ளவன் அல்லாஹ். மறைவான விஷயங்களையும் நமக்கு புலப்படாத விஷயங்களை நம்புவது ஒரு முஸ்லிமின் முக்கிய கடமையாகும். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஒரு நபிமொழி தஃப்சீர் பஹ்ருல் மவாஜ் என்ற நூலின் பின் வருமாறு காணப்படுகிறது. அல்லாஹ்வின் படைப்புகளான வானவர்கள், ஷைத்தான்கள், ஜின்கள், மனிதர்கள் ஆகியவர்கள் மொத்தம் 10 பங்கு என்று வைத்து கொண்டால் வானவர்கள் மட்டும் 9 பங்கினராகவும் ஜின்களும் ஷைத்தான்களும் மனிதர்களும் 1 பங்கினராகவும் உள்ளனர். ஒளியை கொண்டேதான் குர்ஷியும் படைக்கப்பட்டுள்ளது. இதன் குர்ஷி முத்தை கொண்டு உண்டாக்கப்பட்டது. இதன் எல்லை 7 வானங்களையும் பூமியையும் உட்கொண்டதாயுள்ளது. இதன் வலப்புறத்தில் 10,000 குர்ஷிகள் உள்ளன. இடப்புறத்தில் 10,000 குர்ஷிகள் உள்ளன. இவை அனைத்திலும் அமர்ந்தவாறு வானவர்கள் ஆயத்துல் குர்ஷி என்ற வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கின்றனர். இதனுடைய நன்மை உலகில் அன்னலாரை பின்தொடரக்கூடிய உம்மத்துகளில் யார் யார் இந்த ஆயத்துல் குர்சி வசனத்தை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு சேருகிறது. இந்த வசனம் திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 255வது வசனமாக இருக்கிறது. இந்த பூமியை படைப்பதற்கு முன் அல்லாஹ் முதலில் தண்ணீரைத்தான் படைத்துள்ளான் என்று கூறப்படுகிறது. இந்த தண்ணீர் மீது நெருப்பை படர விடப்பட்டிருந்தது. இந்த நெருப்பில் ஒளியும் இருந்தது, இருளும் இருந்தது. ஒளியை கொண்டு வானவர்களை படைக்கப்பட்டது. ஒளியிலிருந்து வானவர்கள் படைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் பாவங்கள் செய்யாது இறை வணக்கத்திலேயே மூழ்கியுள்ளனர். இந்த பூமியை படைப்பதற்கு முன் அல்லாஹ் முதலில் தண்ணீரைத்தான் படைத்துள்ளான் என்று கூறப்படுகிறது. இந்த தண்ணீர் மீது நெருப்பை படர விடப்பட்டிருந்தது. இந்த நெருப்பில் ஒளியும் இருந்தது, இருளும் இருந்தது. ஒளியை கொண்டு வானவர்களை படைக்கப்பட்டது. ஒளியிலிருந்து வானவர்கள் படைக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் பாவங்கள் செய்யாது இறை வணக்கத்திலேயே மூழ்கியுள்ளனர். நெருப்பிலிருந்து கிளம்பிய புகையிலிருந்து ஷைத்தான்கள் படைக்கப்பட்டதால் அவர்கள் தீமை செய்வதிலேயே மூழ்கியுள்ளனர். நெருப்பில் ஒளியும் இருளும் கலந்திருந்ததால் நெருப்பை கொண்டு படைக்கப்பட்ட ஜின் வர்க்கத்தில் நன்மையை நாடும் முஸ்லிம் ஜின்களும் தீமையை நாடும் ஜின்களும் உள்ளனர். எல்லா ஜின் வர்க்கத்தினரும் ஆரம்ப நிலையில் இரையச்சம் கொண்டவர்களாகவே இருந்து வந்தனர். பிறகு இவர்களது பெருக்கம் அதிகமான பின் இரையச்சமற்றவர்களும் இவர்களில் தோன்ற ஆரம்பித்தனர். அல்லாஹ் இவர்களை திருத்த பல சீர்திருத்தவாதிகளை அனுப்பி வைத்தான். இவர்களில் பெரும்பாலோர் திருந்தாத நிலையிலேயே இருந்ததால் அல்லாஹ் இவர்களை ஒழித்து கட்ட வானிலிருந்து பெருமளவில் வானவர்களை அனுப்பினான்.
ஜின்களில் பெரும்பாலோர் கொல்லப்பட்டு போயினர். பலர் மலை பொந்துகளில் ஓடி ஒளிந்தனர். பலர் பல தீவுகளுக்கு போய்விட்டனர். பலர் எவ்வித சஞ்சாரமும் மற்ற இடங்களுக்கு போய்விட்டனர். சிறு வயதுள்ள ஜின்கள் கைது செய்யப்பட்டு விட்டனர் என்று மஆரிஜுன் நுபுவத் என்ற நூலில் காணப்படுகிறது. கைது செய்து வானத்திற்கு கொண்டு போகப்பட்ட ஜின்களில் இப்லீஸும் இருந்தான். இவனுக்கு அஜாஜீல் என்ற பெயரும் உண்டு. இவன் வானவர்களுடன் உறவாடி பல நல்ல குணங்களை பெற்றான். வானவர்களைப் போலவே அவனும் இறை வணக்கத்தில் அதிகம் ஈடுபட்டான். அவனது நல்லொழுக்கமும் இறை தியானமும் சேர்ந்து அவனது அந்தஸ்தை உயர்த்தி முதல் வானத்திலிருந்து இரண்டாவது வானத்திற்கும் பிறகு மூன்றாவது வானத்திற்கும் இப்படியே படிப்படியாக உயர்ந்து 7வது வானத்திற்கே உயர்த்திவிட்டது. பிறகு முக்கியமான வானவர்கள் அவனுக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்து அவன் சுவர்க்கத்தில் வாழ வகை செய்தனர். அம்மாதிரி உயர்ந்த அந்தஸ்து பெற்ற இப்லீஸ் வானவர்களுக்கு பாடம் போதிக்கும் பதவியை பெற்று அர்ஷின் காலுக்கடியில் சிவப்பு மரகதத்திலான ஆசனத்தில் தனது தங்குமிடமாக பெற்றான். அப்பொழுது அவன் சிரம் மீது ஒளியிலான கிரீடம் சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருந்தது. பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜின் வர்க்கம் சிறிது காலம் நேர்மையாக நடந்து கொண்டு மறுபடியும் தங்களது பழைய குணத்தை காட்டத் தொடங்கினர். ஜின்கள் இறை வணக்கத்தை மறந்து இறை நிராகரிப்பில் இறங்கினர். இத்தகைய ஜின்களை திருத்த தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்வதாகவும் உதவிக்காக சில வானவர்களை தனக்கு தருமாறும் அல்லாஹ்விடம் இப்லீஸ் கேட்டுக்கொண்டான். அல்லாஹும் அதற்கு சம்மதித்து சில வானவர்களை இப்லீஸ் வசம் ஒப்படைத்தான். இப்லீஸ் ஒருவரை தனது தூதுவராக பூமிக்கு ஜின்களுக்கிடையில் அனுப்பி வைத்தான். அந்த தூதுவரை ஜின்கள் படாத பாடுபடுத்தினர். அவர் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று திரும்பி இப்லீஸிடம் வந்து நடந்ததை சொன்னார். இதனை கேட்டு இப்லீஸ் ஜின்களை அடக்க ஒரு பெரும் வானவர் படையை தனக்கு உதவியாக வழங்குமாறு அல்லாஹ்விடம் விண்ணப்பித்து கொண்டான். அல்லாஹும் அவனது வேண்டுகோளுக்கிணங்கி வானவர்களின் ஒரு பெரும் படையை இப்லீஸுக்கு தந்து உதவினான். வானவர்களின் கூட்டம் மாறு செய்து வந்த ஜின் வர்க்கத்தின் கொட்டத்தை அடக்கியது. அவர்களின் தண்டனையிலிருந்து ஒரு சில ஜின்களே உயிர் தப்பினர். இதனால் பூமி தீயவர்களை விட்டும் பரிசுத்தம் அடைந்தது. இவ்வாறு பரிசுத்தமடைந்த பூமிக்கு தனது பிரதிநிதியாக அல்லாஹ் இப்லீஸை நியமனம் செய்தான். இந்த பெரும் பதவியை பெற்ற இப்லீஸிடம் ஆணவம் மிகைக்க ஆரம்பித்தது. அவன் தனக்குள் இத்தகைய ஓர் உயர் பதவியை அல்லாஹ் என்னையன்றி வேறு எவருக்கேனும் கொடுத்தால் நான் அதனை சகிக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டான். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் வானவர்களுக்கு லவ்ஹே மஹ்ஃபூல் என்ற பாதுகாப்பு பலகையின் மீது பார்வை விழுந்தது. அதில் ஓரிடத்தில் எனது மிக நெருக்கமான ஒரு அடியான் வெகு விரைவில் எனது சாபத்திற்கும் மிக கேவலமான நிலைமைக்கும் உட்படப் போகிறான் என்ற வாசகங்கள் காணப்பட்டன. அந்தோ இந்த கெதிக்கு நம்மில் யார் வந்துவிடப் போகிறார்களோ என்று வானவர்கள் அனைவரும் மிக கவலை அடைந்தனர். ஆனால் இப்லீஸோ மிக அலட்சியமாக, இந்த வாசகங்கள் என்னை பற்றியோ உங்களை பற்றியோ அல்ல, இதனை நான் உங்களுக்கு முன்னதாக பல ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்துவிட்டேன் என்று கூறிவிட்டு மேல் நோக்கி கைகளை உயர்த்தி, யா அல்லாஹ், இந்த வானவர்களை உனது சாபத்திலிருந்தும் கேவலத்திலிருந்தும் பாதுகாத்தருள்வாயாக என்ற துஆ செய்தான். தனக்குள்ள அந்தஸ்தை அல்லாஹ் எக்காரணத்தை கொண்டும் பறித்து கொள்ள மாட்டான் என்ற இருமாப்பு அவனிடம் அதிகம் இருந்தது. மனித படைப்பை படைக்க வேண்டுமென்று அல்லாஹ் நாடி பூமியை நோக்கி, உன்னை கொண்டு மனித படைப்பு படைக்கப் போகிறேன். அந்த படைப்பில் நன்மை செய்யும் நல்லடியார்களை சுவர்க்கத்தில் வாழச் செய்து கண்ணியப்படுத்துவேன். தீமை செய்யும் பாவிகளை நரகத்தில் போட்டு வேதனை செய்வேன் என்று கூறினான். தீமை செய்பவர்களை நரகத்தில் போடப் போவதாக அல்லாஹ் சொன்னதும்
பூமி பரிதாபமாக அழுந்து புலம்பி, யா அல்லாஹ், என்னிலிருந்து படைக்கப்படும் மனிதர்களில் பாவம் செய்பவர்களை நரகத்தில் போட்டு வேதனை செய்வேன் என்று கூறுகிறாயே, உனது நரக வேதனை மிக பயங்கரமானதாயிற்றே. என்னிலிருந்து படைக்கப்படும் மனிதர்களால் அந்த வேதனையை தாங்க முடியாது. நன்மை செய்யும் நல்லடியார்களே, சுவர்க்க வாழ்வு கொடுப்பாய் என்று கேட்டு நான் கொண்ட மகிழ்ச்சியை அடுத்து நீ சொன்ன நரக வேதனை தவிடு பொடியாகிவிட்டதே, இந்த துயரத்தை நான் எப்படி சகிப்பேன் என்று விம்மி விம்மி அழுந்தது. அல்லாஹ் பூமியின் துக்கத்தை பொருட்படுத்தாது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமியிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து வருமாறு ஆணையிட்டான். அவர்கள் பூமிக்கு வந்து ஒரு பிடி மண்ணை அள்ள முயன்ற பொழுது பூமி அலற ஆரம்பித்தது. அதன் துக்கத்தை கண்ட ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடி மண்ணை எடுக்காது திரும்பிச் சென்று விட்டார்கள். அடுத்து அல்லாஹ் ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களும் பூமியின் அழுகையைக் கண்டு திரும்பி வந்து விட்டார்கள். அல்லாஹ் பிறகு ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களும் போய் வெறும் கையுடன் திரும்பி வந்து விட்டார்கள். பிறகு தான் அல்லாஹ் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பிடி மண்ணை அவசியம் கொண்டு வருமாறு ஆணையிட்டான். அவர்களும் பூமியிடம் வந்தபொழுது அது முன் அழுந்ததை விட பன்மடங்கு அதிகம் அழுந்தது. ஆனால் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதன் அழுகையை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாது அல்லாஹ்வின் உத்தரவுப்படி பிடி மண்ணை பூமியிலிருந்து எடுத்து செல்ல முனைந்தார்கள். மீண்டும் பூமி பரிதாபமாக அழுந்து புலம்பியது. ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியை பார்த்து, அல்லாஹ்வின் கட்டளைப்படி செயல்பட விடாது நீ 3 வானவர்களை தடுத்து விட்டாய். இதுவே நீ செய்துள்ள பெரிய குற்றமாகும். நீயே இப்படி அல்லாஹ்வின் உத்தரவுக்கு அடிபணிய மறுக்கும் பொழுது உன்னிலிருந்து படைக்கப்படும் மனிதர்கள் எப்படி அடிபணியப் போகிறார்கள்? அனாவசியமாக நீ துக்கப்பட்டு பிரயோஜனமில்லை என்று கூறினார்கள். பிடி மண்ணை அல்லாஹ்விடம் அவர்கள் சமர்ப்பித்த பொழுதோ, அல்லாஹ் பூமி இவ்வளவு தூரம் துயரப்பட்டும் என்னிடம் பாதுகாப்பு கோரியும் நீர் அதன் மீது ஏன் இறக்கப்படவில்லை என்று கேட்டான். அதற்கு அவர்கள், யா அல்லாஹ், அதன் துயரத்தை விட உனது கட்டளை எனக்கு பெரிதாக தெரிந்ததால் நான் அதன் மீது இறக்கப்படவில்லை என்று கூறினார்கள். அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, பூமியில் வாழப்போகும் மனிதர்களின் உயிரை பறிக்கும் வேலையையும் நாம் உம்மிடமே தருகிறேன் என்று கூறினான். இதனை கேட்ட ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடுக்கிட்டு, யா அல்லாஹ், மனிதர்களின் உயிரை நான் வாங்குவதைக் கொண்டு அவர்களெல்லாம் என்னை தங்கள் விரோதியாக மதித்து சபிப்பார்களே, திட்டுவார்களே என்று வருத்தப்பட்டார்கள். அதற்கு அல்லாஹ், அதை பற்றி நீர் கவலைப்படாதீர். உம்மீது யாரும் பழி சுமத்தாதவாறு மனிதர்களுக்கு நான் நோய்களையும் விபத்துகளையும் ஏற்படுத்தி அதன் காரணமாக அவர்கள் இறக்கிறார்கள் என எண்ணச் செய்து விடுவேன் என்று சமாதானப்படுத்தினான். ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியிலிருந்து கொண்டு வந்த பிடி மண்ணின் மீது மழையை பொழியுமாறு அல்லாஹ் மேகத்திற்கு ஆணையிட்டான். அந்த மேகம் 40 தினங்கள் அல்லது 40 வருடங்கள் வரை அந்த பிடி மண் மீது மழையை பொழிவித்தது. 39 மடங்கு துக்கமும் வேதனையும் சிரமமும் கஷ்டமும் கலந்த நீர் அந்த பிடி மண் மீது பொழியப்பட்டது. ஒரே ஒரு பங்கு தான் மகிழ்ச்சி என்ற நீர் பொழியப்பட்டது. இதன் காரணமாகத்தான் மனிதன் தனது வாழ்நாட்களில் துக்கமும் துயரமும் வேதனையும் கஷ்டமும் அதிகம் அனுபவித்து இன்பத்தை மிக கொஞ்சமாகவே அனுபவிக்கிறான். பூமியின் பிடி மண்ணின் மீது மேகம் மழை பொழிவித்ததன் காரணமாக அந்த மண் குலைந்து போய்விட்டது. அல்லாஹ் அதனை தனது சக்தியால் உலர்த்தி பண்படுத்தி அதனை கொண்டு மனித உருவை படைத்தான். இந்த மனித உருவம் 40 வருடங்கள் வரை திரு மக்கா நகருக்கும் தாயிப் நகருக்கும் இடையில் கிடத்தப்பட்டிருந்தது. அப்பக்கம் சென்ற வானவர்களெல்லாம்
அந்த மனித உருவத்தை மிக அதிசயத்துடன் பார்த்து கொண்டே சென்றதாக ஒரு குறிப்பில் காணப்படுகிறது. பிறகு அல்லாஹ் மண்ணினால் உருவான அந்த மனித உருவத்தை தசையை கொண்டு போர்த்தினான். பிறகு ஆத்மாவிடம் இந்த உடலுக்குள் நுழைந்து கொள் என்று ஆணையிட்டான். அந்த ஆத்மா அந்த உருவத்தின் கண்கள் வழியாக உள்ளே நுழைந்தது. உடனே கண்களை திறந்து கொண்டது அந்த உருவம். அதன் பார்வையில் முதலாக பட்டது அல்லாஹ்வின் அர்ஷின் அடியில் பொறிக்கப்பட்டிருந்த லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற வாசகம்தான். இதனை கண்டு அதிசயித்த அந்த உருவம் சிந்தனையில் மூழ்கியவாறு, யா அல்லாஹ், உனது திருநாமத்தோடு மற்றொரு பெயரும் காணப்படுகிறது, யார் அது என்று கேட்டது. அது எனது இறுதி நபியுடைய பெயர். அவர் உமது மக்களில் ஒருவராக வருவார். உம்மால் ஏதேனும் பிழை ஏற்பட்டுவிட்டாலும் அவர் பொருட்டால் தான் நான் உம்மை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் கூறினான். இதனை கேட்ட அந்த மனிதனான ஆதி மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உள்ளத்தில் ஒரு சந்தேகம் எழுந்தது. இது என்ன புதிராக இருக்கிறது? நான் தான் அல்லாஹ் படைத்த முதல் மனிதன். இனி வரப்போகும் அத்தனை மனிதர்களும் எனது மக்களே. அவ்வாறிருக்க எனது மக்களில் வரும் ஒருவரின் பொருட்டால் என் பிழைகள் மன்னிக்கப்படுவதென்றால் அது அவ்வளவு பொருத்தமானதாக தெரியவில்லையே என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மனதிற்குள் எண்ணியது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. உடனே அவன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிட்டு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உள்ளத்தில் எழுந்த இந்த ஐயத்தை எடுத்து விடுமாறு கூறினான். அப்படி இந்த ஐயத்தை அவரது உள்ளத்திலிருந்து நீக்காவிட்டால் அது அவருக்கு பெரும் தீங்காக வந்து முடியும் என்று எச்சரித்தான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே அல்லாஹ்வின் உத்தரவுக்கிணங்கி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நெஞ்சை பிளந்து அந்த எண்ணத்தை வெளியில் எடுத்து அதில் ஒரு பாதியை சுவர்க்கத்து பூமியில் புதைத்து விட்டார்கள். மறுபாதி மன இச்சையாக மாறிவிட்டது. சுவர்க்கத்து பூமியில் புதைந்த ஒரு பாதி எண்ணத்திலிருந்து தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிட காரணமாயிருந்த மரம் முளைத்தது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உடலுக்குள் புகுத்தப்பட்ட ஆத்மா அமைதி பெறாத நிலையில் எப்பொழுது அந்த உடலிலிருந்து வெளியேறலாம் என்று துடிதுடித்து கொண்டிருந்தது. அல்லாஹ் அதனை சமாதானப்படுத்தி வானவர்களிடையே அதனை கண்ணியப்படுத்தி சுவர்க்கத்து பூங்காக்களில் உலவ விட்டு அதனை களிப்படையச் செய்தான். அதன் பிறகு அது நிம்மதி அடைந்தது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போவதை பற்றி அல்லாஹ் தனது எண்ணத்தை பின்வருமாறு வெளியிட்டான். திருக்குர்ஆனில் இது பற்றி கூறப்படுவதாவது: நபியே, இன்னும் உம் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்கள், இறைவா, நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்துவோரையா அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக, உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் எனக் கூறினான். வானவர்கள் தாங்கள்தான் அல்லாஹ்வின் படைப்புகளில் மிக உயர்ந்தவர்கள் என எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது பூமியில் தனது பிரதிநிதியாக ஒருவரை அமைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் கூறியதுமே வானவர்களுக்கு பெருங்கவலை ஏற்பட்டுவிட்டது. பிரதிநிதி என்ற அந்தஸ்து மிக உயர்வானது. இந்த உயர்வான அந்தஸ்தை உயர்ந்த படைப்பாகிய எங்களில் ஒருவருக்குத்தானே தரப்பட வேண்டும் என்பதே வானவர்களின் ஆதங்கமாயிருந்தது. இதுவுமன்றி இபிலீஸ் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல ஜின்களை கொன்றுவிட்டான். எனவே இன்னொரு படைப்பை அல்லாஹ் பூமியில் படைத்தால் அவர்களும் ஜின் வர்க்கத்தினரைப் போன்று கலகம் செய்து பூமியில் இரத்தம் சிந்துவார்களே. அவர்களை வேறு ஏன் படைக்கப் போகிறாய்? உன்னை வணங்கவும் துதி செய்யவும் நாங்கள் இருப்பது போதாதா என்பதே வானவர்களின் கேள்வியாக இருந்தது.
ஆனால் அல்லாஹ் அவர்களது வீண் கற்பனைகளையும் சந்தேகங்களையும் அதே சமயத்தில் அவர்களது அறியாமையையும் போக்கும் முகந்தான். நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் நன்கறிவேன் என்று இரத்தினச் சுருக்கமாக பதில் கூறி அவர்களை வாயடைக்கச் செய்து விட்டான். வானவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு மனைவி, மக்கள், பசி, தாகம், துக்கம், வறுமை, கஷ்டம், சிரமம் எதுவும் கிடையாது. எனவே அவர்கள் ஒரு வினாடி கூட வீணாக்காது அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபட்டிருப்பது ஒரு சாதனை அல்ல. ஆனால் இத்தனையும் சுமந்த நிலையில் அல்லாஹ்வை வணங்குவதே ஒரு பெரிய சாதனையாகும். எனவே தான் வானவர்களுடைய வணக்கத்தை விட ஒரு மனிதனுடைய வணக்கம் அல்லாஹ்விடம் சிறப்பானதாயிருக்கிறது. தனது பிரதிநிதியாக அல்லாஹ் பூமியில் ஒருவரை படைக்கப் போவதாக அறிவித்ததும் வானவர்கள் அவனிடம் எதிர்கேள்வி ஒன்றை கேட்டனர். இக்கேள்வி அவர்களது சந்தேகத்திற்குரிய விளக்கத்திற்காகவும் இருக்கலாம், அல்லது இன்னொரு படைப்பு ஏன் என்ற ஆச்சரியத்தின் அங்கமாகவும் இருக்கலாம். ஆனால் இறுதியில் வானவர்கள் அல்லாஹ்விடம் இப்படி ஓர் எதிர்கேள்வி கேட்டதே ஒரு பெரிய பாவம் என கருதி 70 வருடங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டதாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் காஜா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லா போன்ற பெரியார்கள் அபிப்பிராயப்படுகின்றனர். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சம்பந்தமாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் தரும் விளக்கம் வருமாறு: இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக்காட்டி, நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாயிருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றான். அவர்கள், இறைவா, நீயே தூயவன். நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர எதைப் பற்றியும் எங்களுக்கு அறிவு இல்லை. நிச்சயமாக நீயே பேரறிவாளன், விவேகமிக்கோன் எனக் கூறினார்கள். ஆதமே, அப்பொருளின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான். அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்தபோது, நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான். பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி, ஆதமுக்கு பணிந்து சுஜூத் செய்யுங்கள் என்று சொன்னபோது இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தனர். அவன் இப்லீஸ் மறுத்தான், ஆணவமும் கொண்டான். இன்னும் அவன் காஃபிர்களை சார்ந்தவனாகிவிட்டான்.